அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் ஜாஹிப்சாதா அப்துல் லத்தீஃப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் வரலாற்றில் ஷஹீதுகளின் தலைவராக அறியப்படக்கூடியவர் ஆவார்கள். ஆப்கானிஸ்தானில் கோஸ்ட் மாகாணத்தில் செய்துகா என்ற கிராமத்தில் ஜாஹிப்சாதா அப்துல் லத்தீஃப் சாஹிப் அவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் தாதா கஞ்ச் பக்ஸ் ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்களின் வழித்தோன்றல்கள் ஆவார்கள். இவர்களது மூதாதையர்கள் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து ஆப்கானிஸ்தானில் குடியேறினர். இவர்களது பரம்பரை செய்யது பரம்பரையாகும். அதாவது இவர்கள் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளி ஆவர். இதனால்தான் இவர்களது கிராமத்துக்கே செய்யதுகா என்று பெயரிடப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் சுமார் 30,000 ஏக்கர் நிலத்திற்கு இவர்கள் சொந்தக்காரர்கள். ஆப்கானிஸ்தானின் அரச பரம்பரையால் பெரிதும் மதிக்கப்பட்டு வந்தனர். ஜாஹிப்சாதா அப்துல் லத்தீஃப் சாஹிப் அவர்கள் மார்க்கத்தின்பால் மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார்கள். சிறு வயதிலிருந்தே மிக அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக இருந்து வந்தார்கள். மார்க்க ஞானம் கற்றுக்கொள்வதற்காக பல ஆண்டு காலங்களை இந்தியாவில் கழித்தார்கள். ஆப்கானிஸ்தான் திரும்பியதும் திருக்குரான் ஹதீஸ் பாடங்களை பலருக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மாணவர்களுக்கு இலவச உணவு, உறைவிடத்திற்கான வசதிகளும் செய்து கொடுத்தார்கள். மாணவர்கள் அவர்களுடன் நிரந்தரமாக தங்கியிருந்தவாறு மார்க்க பாடங்களை, ஞானங்களை கற்று வந்தனர். இது தவிர வெளி மாணவர்களும் விருந்தினர்களும் இவர்களிடம் மார்க்க பாடம் கற்றுக்கொள்வதற்காக நெடுந்தொலைவில் இருந்தும் வந்து சென்றனர். ஏறத்தாழ இவர்களை பின்பற்றியோரின் இவர்களது சீடர்களின் எண்ணிக்கை சுமார் 50,000 அடைந்தது. இவரது மூதாதையரான அமீர் அப்துர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானின் அரசராக இருந்துள்ளார்கள். ஜாஹிப்சாதா அப்துல் லத்தீஃப் சாஹிப் அவர்களின் புகழை அறிந்த இப்போதைய அரசர் இவரை ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். மேலும் இவரது கையினால் தனக்கு கிரீடம் அணிவிக்கச் செய்தார். பிற்காலத்தில் அரசரின் மகன் அமீர் ஹமீதுல்லா கான் மன்னராக முடிசூட்டி கொண்டு அரசாட்சியை தொடர்ந்தபோது புதிய அரசர் ஷரியத் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அந்த அரசருடன் தொடர்ந்து அரசவையில் இருக்க இவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள். இவ்வாறு தைரியமிக்கவராகவும் உண்மையாளராகவும் மிகவும் பிரசித்தி பெற்ற கண்ணியமிக்க ஒரு அறிஞராகவும் திகழ்ந்தார்கள். ஹதீஸ்களை படிக்கும் பொழுது இறுதி காலத்தில் இமாம் மஹ்தி தோன்றுவார் என்பதை படித்தறிந்தார்கள். இந்த கருத்துக்களை தமது மாணவர்களுக்கு போதித்ததுடன் இமாம் மஹ்தி வருவதற்கான காலகட்டம் இதுவேயாகும் என்ற கொள்கையும் அவர்களிடம் இருந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு உண்மையான கனவுகளை காட்டினான். அதன் மூலம் அவர்கள் அக்காலகட்டத்தில் இமாம் மஹ்தி தோன்றிவிட்டதாக உறுதியாக நம்பினார்கள். இமாம் மஹ்தியை தனக்கு காட்டும்படி அல்லாஹ்விடம் தொடர்ந்து துஆ செய்யவும் செய்தார்கள். 1894 ஆண்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் எல்லையை வரையறுப்பதற்காக அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட பிரதிநிதி குழுவில் ஆப்கானிஸ்தான் சார்பாக இவர்களும் ஒரு பிரதிநிதியாக இடம்பெற்றார்கள். இந்தியாவிற்கான குழுவில் செய்யது சான் பாதுஷா சாஹிப் என்ற செய்யது ஷான் பாதுஷா சாஹிப் என்ற அஹ்மதி இடம்பெற்றிருந்தார். ஒவ்வொரு நாள் காலையிலும் இரு குழுக்களை சார்ந்த பிரதிநிதிகளும் எல்லை தொடர்பாக விவாதிப்பார்கள். ஒரு நாள் சான் பாதுஷா சாஹிப் ஜாஹிப்சாதா அப்துல் லத்தீஃப் சாஹிப்பிடம் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அகமது அவர்கள் தம்மை இமாம் மஹ்தி என்று வாதிக்கின்றார்கள் என்ற தூதுச் செய்தியை கூறியதும் இவர்களது மனதில் ஒரு தேட்டம் ஏற்பட்டது. ஏராளமான கேள்விகளை எழுப்பினார்கள்.
இவர்களின் அலாதி ஆர்வத்தை அறிந்து சான் பாதுஷா சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் மசீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆயினையே கமாலாத்தே இஸ்லாம் என்ற நூலை அன்பளிப்பாக இவர்களுக்கு வழங்கினார்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பகரமாக சில தொகைகளை அன்பளிப்பாக வழங்கினார்கள். இரவோடு இரவாக அப்புத்தகத்தின் பெரும் பகுதிகளை படித்து முடித்தார்கள். மறுநாள் விடிந்ததும் தன்னுடன் இருந்த சில சீடர்களை அழைத்து, உலகம் எந்த மனிதருக்காக காத்து கொண்டிருந்ததோ அந்த நபர் தோன்றிவிட்டார். இந்த புத்தகத்தை படித்ததும் உலகம் எதிர்நோக்கும் சீர்திருத்தவாதி இவர்தான் என நான் தீர்மானித்து விட்டேன். இமாம் மஹதி தோன்றும்போது ஓடிச் சென்று எனது சலாத்தை எட்ட வையுங்கள் என்று ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நான் உயிரோடு இருந்தாலும் அல்லது மரணிக்க நேரிட்டாலும் என்னிடமிருந்து இந்த தூதுச் செய்தியை பெற்றவர்கள் அவரை சந்தியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் காபூல் நகருக்கு திரும்பியதும் தனது சீடர்களுள் சிலரை காதியானுக்கு அனுப்பி வைத்தார்கள். 1900ஆம் ஆண்டில் தனது சீடர் அப்துர் ரஹ்மான் சாஹிப்பிடம் தனது பையத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டி ஒரு கடிதத்தையும் அழகிய விலையுயர்ந்த ஆடைகளையும் அன்பளிப்பாக கொடுத்து மேலும் சில சீடர்களையும் அவருடன் அனுப்பி காதியானுக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்துர் ரஹ்மான் சாஹிப் பல முறை காதியான் சென்று வந்தார்கள், பையத்தும் செய்துவிட்டார்கள். இந்த செய்தி அறிந்ததும் மன்னர் அவரை கைது செய்து சிறையிலிட உத்தரவிட்டார். பின்னர் அங்கிருந்த மௌலவிகள் அவரை காஃபிர் என ஃபத்வா கொடுத்தனர். அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர். எனவே அவர்கள் அப்துர் ரஹ்மான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறைச்சேதம் செய்ததுடன் அவர்கள் அவரது கழுத்தில் துணியை கட்டி கொடூரமாக இருக்கினர். மூச்சு திணறி அன்னார் ஷஹீதானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சில நாட்களுக்கு பின் சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் தாம் ஹஜ் செய்வதற்காக மன்னர் ஹபீபுல்லா கானிடம் அனுமதி பெற்றார்கள். மன்னர் சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களின் மாணவர் ஆவார். எனவே அவர் சாஹிப்சாதா சாஹிப் அவர்களுக்கு ஏராளமான அன்பளிப்புகளையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் பணத்தையும் பயண உதவிக்காக கொடுத்தார். சாஹிப்சாதா சாஹிப் அவர்கள் தனது சீடர்கள் சிலருடன் ஹஜ் செய்ய புறப்பட்டார்கள். லாகூரை வந்தடைந்த போது பிளேக் நோய் பரவலின் காரணமாக ஹஜ் பயணம் தடைபட்டது. எனவே நாட்களை வெறுமனே கழிப்பதற்கு பதிலாக அவர்கள் காதியான் சென்று ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க தீர்மானித்து விட்டார்கள். அவ்வாறே அங்கு புறப்பட ஆரம்பித்தார்கள். பட்டாளா வந்தடைந்து அங்கிருந்து நடைபயணமாக காதியானுக்கு சென்றார்கள். முதலாக ஹஸ்ரத் மௌலானா ஹக்கீம் நூருதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். பின்னர் லுஹர் தொழுகைக்கு பிறகு அவர்கள் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். முன்னர் கடிதம் மூலம் பையத் செய்திருந்தார்கள். இப்போது ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளில் நேரடியாக பையத் செய்தார்கள். அவர்களின் முதல் சந்திப்பை குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கையில் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையாக எனக்கு கட்டுப்படுவதிலும் எனது வாதத்தின் மீதான உறுதிப்பாட்டிலும் தன்னை எந்த அளவுக்கு இவர், அதாவது சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் முழுமையாக தன்னை மாய்த்து கொண்டார் எனில் இவரது அர்ப்பணிப்பை மற்ற மனிதர்களால் ஒருபோதும் விஞ்சிவிட முடியாது என்று கூறினார்கள். இவ்வாறு 1902ஆம் ஆண்டில் காதியான் வந்த சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் ஒரு 3½ மாத காலங்கள் வரை அங்கேயே தங்கினார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலையில் நடைபயிற்சி செல்லும்போது தாமும் இணைந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதிப்பளித்தார்கள் என்றால், தனது ஆடையில் தூசி விழுந்து விட்டால் கூட ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தமது ஆடையில் தூசியை தட்டிவிடும் நிலை ஏற்படாத வரை தாமும் தூசியை தட்டிவிட மாட்டார்கள். 1903ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் ஒரு பயணத்தின் போது ஒரு சபையில்
ஹஸ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தரையில் அன்னாரின் கால் அருகில் அமர்ந்தவாறு கேட்டார்கள், உசூர், நான் தங்களது உண்மைத்தன்மையை பட்டப்பகலில் சூரியன் பிரகாசிப்பதை போன்று கண்டுள்ளேன். எனக்கு அதற்கான கூலி கிடைக்குமா என்றார்கள். அதற்கு ஹஸ்ரத் மசீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வேறெவருமே உண்மையை கண்டுகொள்ளாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உண்மையை உணர்ந்தீர்கள். நீங்கள் உங்களை எண்ணற்ற ஆபத்திற்கு ஆளாக்கி கொண்டீர்கள். எல்லா விதமான வேதனைகளையும் துயரங்களையும் சகித்து கொள்ள ஆயத்தமாகி விட்டீர்கள். நிச்சயமாக இறைவன் உங்களது செயல்களை ஒருபோதும் வீணாக்கிவிட மாட்டான் என்றார்கள். அதே பயணத்தில் இருந்தபோது சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நண்பரிடம் கூறினார்கள், எனக்கு ஒரு வஹி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வஹியின் வாசகம் உங்களது தலையை தந்துவிடுங்கள், உங்களது தலையை தந்துவிடுங்கள் என்பதாகும் என்றார்கள். சிறிது நாட்களுக்கு பின்னர் சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து தனது நாட்டிற்கு திரும்பும் நேரம் வந்தது. ஆனால் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவ்வாறு பிரிந்து செல்ல இருப்பதை எண்ணி அவர்களது மனம் மிகவும் வேதனைக்குள்ளானது. சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது சொந்த ஊருக்கு திரும்பிச் செல்வதற்காக ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுமதி பெற்றார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரது சஹாபாக்கள் சிலரும் சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக பட்டாளா ஆற்றை நோக்கி நடந்தார்கள். பிரியும் நேரம் வந்தபோது சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலில் விழுந்து மிகவும் உருக்கமாக மன்றாடி எனக்காக துஆ செய்யுங்கள் என்று வேண்டினார்கள். அதற்கு ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம், நான் கண்டிப்பாக உங்களுக்காக துஆ செய்வேன். நீங்கள் இப்போது என் காலை விட்டு எழுந்திருங்கள் என்றார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக பிரிவின் துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலை விட்டு எழுந்திருக்காமல் அதே நிலையில் இருந்தார்கள். அவர்களது அன்பு, அவர்களது மதிப்பு ஆகியவற்றின் உயர் தரத்தை கண்ட ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், கட்டளையின் தரமானது மதிப்பளித்தலின் தரத்தை விட உயர்ந்தது. நான் உங்களுக்கு இப்போது கட்டளையிடுகின்றேன், எனவே என் காலை விட்டு எழுந்திருங்கள் என்றார்கள். இதை கேட்டதும் சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக எழுந்து விட்டார்கள். இந்த சம்பவமானது சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இதுவே ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனான கடைசி சந்திப்பு என்பதையும், இனிமேல் அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்பதற்காக சந்திப்பதற்காக இங்கு வரமாட்டார்கள் என்பதையும் மறைமுகமாக உணர்த்துவதாக இருந்தது. அங்கிருந்து கிளம்பிய பின்னர் 3-4 நாட்கள் லாகூரில் தங்கிய பிறகு ரயில் மூலம் கோஹட் நகருக்கு புறப்பட்டார்கள். பயணத்தின் போது தனது நேரம் முழுவதையும் திருக்குரான் ஓதுவதிலும் புத்தகங்கள் படிப்பதிலும் செலவிட்டார்கள். பின்னர் குதிரையில் சவாரி செய்தவர்களாக பன்னு என்ற இடத்தை வந்தடைந்தார்கள். இங்கு அவர்களுக்கென்று சொந்த இடங்கள் உண்டு. எனவே சில நாட்கள் இங்கு தங்கிய பிறகு கோஸ்ட் நகருக்கு புறப்பட்டு சென்றார்கள். இவ்வாறு சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சீடர்களுடன் குதிரையில் சவாரி செய்தவாறு தனது சொந்த கிராமத்தை வந்தடைந்தார்கள். அடுத்ததாக காபூல் செல்ல வேண்டும். இப்போது காபூல் நகருக்குள் நுழைவதற்கு முன்பு அவர்கள் தனது சீடரான முகமது ஹுசைன் என்பவருக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த சீடர் இராணுவத்தில் மிக உயர்ந்த பதவி வகித்து வந்தார். அவருக்கு எழுதிய கடிதத்தில் தானும் தனது சீடர்களும்
காபூல் திரும்புவதற்கு அரசரிடம் அனுமதி வேண்டுமாறு எழுதியிருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு அனுமதி கோருவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் காபூலில் இருந்து தனது பயணத்தை தொடங்கிய போது ஹஜ் செய்வதற்காகத்தான் அனுமதி பெற்று சென்றார்கள். ஆனால் பல்வேறு தடைகளின் காரணமாக ஹஜ் செய்வதற்கு பயணம் மேற்கொள்ள முடியவில்லை. அதற்கு பதிலாக காதியான் சென்று விட்டார்கள். காபூல் திரும்புவதற்கு அனுமதி கேட்டு எழுதிய கடிதத்திலேயே நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். பல்வேறு தடங்களின் காரணமாக ஹஜ் செய்ய இயலவில்லை. அதற்கு பதிலாக பயணத்தின் வழியிலேயே காதியான் சென்று விட்டேன். அங்கு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். அவருக்கு கட்டுப்படுவது என்பது இறைவனுக்கும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுவது போன்றதாகும் என்றெல்லாம் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள். அந்த சீடரான முகமது ஹுசைன் சாஹிப் அவர்கள் அந்த கடிதத்தை சரியான நேரம் பார்த்து மன்னரின் மனம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் கடிதத்தை உடனடியாக கொடுக்காமல் சற்று தாமதித்து கொண்டிருந்தார். ஆனால் அதற்குள் மன்னரின் சகோதரர் சர்தார் நசுருல்லா கானின் கண்களில் இந்த கடிதம் பட்டுவிடவே அவர் விஷயத்தை பெரிதாக்கி பரபரப்பாக்கி விட்டார். சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசவையிலும் அரசாங்கத்திலும் பலருக்கும் கடிதம் எழுதியிருந்தார்கள். அனைத்து கடிதங்களிலும் ஹஸ்ரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை குறித்த தூது செய்தியானது தவறாது பதிவாகி இருந்தது. மசீஹாக வந்திருப்பவர், வாதிப்பவர், உண்மையாளர் என்று அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்தார்கள். அது மட்டுமன்றி அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நம்மை நாம் இறை தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள இயலும் என்றும் எழுதியிருந்தார்கள். இவ் அனைத்து கடிதங்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு அரசவை முன் வைக்கப்பட்டன. மன்னர் ஆப்கானிஸ்தானின் முன்னணி மௌலவிகளை அழைத்தார். அவர்களது கருத்துக்களை கேட்டார். அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒட்டுமொத்தமாக உடனடியாக கருத்து சொன்னனர். இவர், அதாவது சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் நிராகரிப்பாளர் ஆகிவிட்டார், மார்க்கத்தை கைவிட்டு விட்டார் என்றனர். மறுகணமே சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களை கைது செய்யவும் 50 குதிரை வீரர்கள் கொண்ட படையை அனுப்பி அன்னாரை காபூலுக்கு கொண்டு வரவும் கோஸ் நகரின் கவர்னருக்கு மன்னர் உத்தரவிட்டார். இதற்கிடையில் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களுக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்து குறித்தும் அவரின் ஷஹாதத் குறித்தும் இறைவனிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. ஒருமுறை சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சீடர்களுடன் நடந்து சென்றபோது தனது கைகளை உற்று நோக்கியவாறு, விலங்குகளை அணிவதற்கு உன்னிடம் சக்தி இருக்கிறதா என்று கேட்டார்கள். தொடர்ந்து தனது மாணவர் அஹ்மது நூர் காபூலி அவர்களிடம், நான் கொல்லப்பட்ட பிறகு எனது மரணம் குறித்து ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள் என்று பணித்தார்கள். இதை கேட்டதும் அந்த சீடரின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தோடின. நான் எல்லா நிலையிலும் உங்களுடன் இருப்பேன் என்று அந்த சீடரான அகமது நூர் காபூலி சாஹிப் ஆறுதல் கூறினார். அதற்கு சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சீடரை நோக்கி, உங்களுக்கு ஒன்று நினைவிருக்கிறதா? நாம் காதியானிலிருந்து ஆப்கானிஸ்தான் வருவதற்காக தயாராகி கொண்டிருந்தோம். உங்களால் காதியானை விட்டும் பிரிந்து செல்ல முடியவில்லை என்ற செய்தியை நீங்கள் கூறினீர்கள். அதை கேட்ட ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை என்னுடன் வருவதற்கும் மீண்டும் காதியானுக்கு மற்றொரு தருணத்தில் வருமாறும் உங்களை பார்த்து கூறினார்கள். அவ்வாறு காதியான் திரும்ப வரும்படியான செய்தியை உங்களுக்கு கூறினார்களே தவிர அதுபோன்ற ஒரு செய்தியை என்னுடைய விஷயத்தில் ஹசரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறவில்லை என்றார்கள். மேலும் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைது உத்தரவு தன்னை அடையும் முன்பே தனது அனைத்து நண்பர்களிடமும் தாம் கைது செய்யப்பட இருப்பதாக கூறிவிட்டார்கள். அவர்களது நண்பர்கள் அனைவரும் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பன்னுவிற்கு சென்று விடுமாறு ஆலோசனை கூறினர். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கு சொந்த இடங்கள் உண்டு.
ஆயினும் அரசின் ஆணையிலிருந்து தப்பித்துச் செல்ல தாம் ஒருபோதும் விரும்பவில்லை என கூறி அந்த ஆலோசனையை ஏற்க மறுத்துவிட்டார்கள் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னாரின் ஷஹாதத்திற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தன. இறுதியாக அந்த நாள் வந்தது. அன்று அவர்களை கைது செய்ய இருக்கின்றார்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்நாளில் அன்னார் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுக்கு தன்னை கைது செய்ய இருக்கின்ற நொடி வரையிலான அனைத்து சம்பவங்களையும் எழுதி தனது சட்டை பையினுள் வைத்துக் கொண்டார்கள். தனது சீடர் அகமது நூர் காபூலி சாஹிபிடம் விரைவில் இந்த கடிதம் உங்களது கைக்கு வரும் என்ற செய்தியை தெரிவித்தார்கள். அப்போது அசர் தொழுகைக்கான நேரம். கோஸ்ட் நகர கவர்னரின் உத்தரவின்படி 50 குதிரை வீரர்கள் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைது செய்வதற்காக திடீரென வந்திறங்கி அணிவகுத்து நின்றனர். கோஸ்ட் மாகாண கவர்னர் உத்தரவின்படி 50 குதிரை வீரர்கள் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைது செய்வதற்காக திடீரென வந்திறங்கி அணிவகுத்து நின்றனர். கோஸ்ட் மாகாண கவர்னர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார். அதனால் தனது வீரர்களுக்கு உரிய அறிவுரை சொல்லி அனுப்பியிருந்தார். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைது செய்ய செல்லும்போது அவருடன் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது அசர் தொழுகையை தொழுது முடித்ததும் காவலர்கள் கவர்னரின் உத்தரவை அவரிடம் தெரிவித்தனர். நாங்கள் உங்களை கவர்னரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும், அல்லது கவர்னர் தாமே இங்கு வர ஆயத்தமாக இருக்கின்றார் என்றனர். அதற்கு சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இல்லை, அவர் எனது கவர்னர் ஆவார், எனவே நான் உங்களுடன் வந்து அவரை சந்திப்பேன் என்று கூறி கவர்னரை சந்திக்க ஆயத்தமானார்கள். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு ஒரு குதிரைக்கான ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்தார்கள். இதை கண்ட ஒரு வீரர் தனது குதிரையை விட்டும் இறங்கி அந்த குதிரையை அவர்கள் சவாரி செய்வதற்காக கொடுத்தார்கள். உறவுகளை பிரியும் அந்த கடைசி நொடி பொழுதில் தனது குடும்பத்தாரை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை கூறி முடித்த பின்பு குதிரையில் சவாரி செய்தவாறு கவர்னரின் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். புறப்படுவதற்கு சற்று முன்பு தான் எழுதி வைத்திருந்த கடிதத்தை தனது சீடர் அகமது நூர் காபூலி சாஹிப்பிடம் ஒப்படைத்துவிட்டு எதுவும் பேசாமல் மௌனமானார்கள். அன்பிற்குரிய அந்த சீடர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனியே விட்டுவிட மனமின்றி அன்னாரை பின்தொடர்ந்தார். ஆனால் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை திரும்பிச் செல்லுமாறு கூறினார்கள். அந்த சீடர், நானும் உங்களுடன் வருகிறேன், உங்களுக்கான பணிகளை நான் செய்கிறேன் என்று விரும்பி கேட்டபோதும் பிறரை துன்பத்திற்குள்ளாக்க வேண்டாம் என்ற திருக்குரானின் போதனையை எடுத்து கூறியவாறு அவரை திரும்பி சென்று விடுமாறு அறிவுறுத்தினார்கள். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறையில் அடைப்பதற்காக குதிரை வீரர்கள் படைசூழ அழைத்துச் சென்றனர். கோஸ் நகரின் கவர்னர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்களை தனிக்காவலில் அடைக்கும்படியும் எவரும் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதிக்க கூடாதென்றும் காபூலில் இருந்து தனக்கு உத்தரவு வந்திருப்பதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சொந்த வீட்டிலேயே காவலில் வைக்கப்பட்டு அந்த வீடு முழுமையான கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் கவர்னர் அவர்களுக்கு பிரத்யேக முறையில் சில உதவிகள் செய்தார். நெருங்கிய உறவினர்கள் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த வீட்டிற்கு வந்து சந்திப்பதற்கு அனுமதித்தார்.
ஒரு நாள் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சில சீடர்கள் அவர்களை சந்தித்து அன்னாரை அங்கிருந்து வெளியேற்ற நினைப்பதாகவும் அவர்களது இந்த முயற்சியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் மிக உறுதியுடன் கூறினர். அதற்கு சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறெல்லாம் ஒருபோதும் திட்டமிடக்கூடாது என்றும் இறைவன் தனது மார்க்கத்திற்காக தன்னை பயன்படுத்த விரும்புகின்றான் என்றும் கூறி அம்மாதிரியான முயற்சியை கைவிடச் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் கோஸ்ட் மாகாண கவர்னர் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 8 குதிரை வீரர்களின் காவலுடன் காபூல் நகருக்கு அனுப்பி வைத்தார். இத்தருணத்தில் ஆப்கானிஸ்தான் அரசரிடமிருந்து சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி வந்தது. அதில் அவர்கள் எவ்வித அச்சமுமின்றி காபூல் வரலாம் என்றும் மசீஹின் வாதம் உண்மை எனில் தாமும் அதை ஏற்றுக்கொள்வதாகவும் எழுதப்பட்டு இருந்தது. சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபூல் நகருக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அன்னாரை ஏமாற்றி அங்கு வரவழைக்கப்பட்டதாக ஊரெங்கும் செய்தி பரவியது. 8 காவல் அதிகாரிகள் மிக நெருக்கமாக அவரது முன்னும் பின்னும் தொடர்ந்து செல்ல காபூல் வீதியை சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஏராளமான மக்கள் வீதி நெடுகிலும் ஒன்று கூடி அவரை பின்தொடர்ந்து வந்தனர். இவ்வாறு பெரும் மக்கள் கூட்டத்துடன் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசவையை வந்தடைந்தார்கள். மன்னர் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் கடுமையுடன் நடத்தலானார். சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெற்றிருந்த அந்நாட்டின் பெயர் பெற்ற ஒரு பெருங்கோட்டைக்குள் அவரை சிறைப்பிடிக்குமாறு உத்தரவிட்டார். அந்த பிரம்மாண்ட கோட்டையினுள் தான் அரசர் வசிக்கும் அரண்மனையும் அமைந்திருந்தது. சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது உடல் மீது சுமார் 50 கிலோ எடை கொண்ட இரும்பு சங்கிலியின் சுற்றுக்களை அணிவிக்க வேண்டும் என்று மன்னர் கட்டளையிட்டார். அவர்களது கழுத்து நிரந்தரமாக குனிந்திருக்கும் வகையில் மற்றுமொரு சங்கிலி அவர்களது உடல் முழுவதும் சுற்றப்பட்டது. அந்த இரும்பு ஆடையிலேயே அவர்களது 2 கைகளும் விலங்கிடப்பட செய்யும் வகையில் அமைக்கப்பட்டு இருந்தது. இது தவிர ஒவ்வொரு காலுக்கும் சுமார் 10 கிலோ எடை கொண்ட சங்கிலி பாரத்துடன் அவர்களது கால்களும் விலங்கிடப்பட்டன. இத்தகைய கடும் சிரமத்தையும் இன்னல்களையும் தாங்கிக் கொண்டவர்களாக சகித்து கொண்டவர்களாக இதே நிலையிலேயே 4 மாத காலங்கள் தனிச்சிறையில் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். இத்தகைய கஷ்டங்களிலும் கூட அவர்கள் இறைவனை மறந்துவிடவில்லை. இறைவனை நினைவு கூர்ந்தவாறும் திருக்குரானை ஓதியவாறும் தமது நேரங்களை கழித்தார்கள். இந்த கோட்டைக்குள் அவர்கள் அடைக்கப்பட்டு இருந்தது ஒரு சிறு தனி அறையாகும். அதன் கதவுகள் மூடப்பட்டு வெளிப்புறமாக தாளிடப்பட்டு இருந்தது. அவர்களை எவரும் சந்திக்க முடியாதபடி செய்யப்பட்டு இருந்தது. அங்கு காவலர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அன்னாரை இரவும் பகலும் கண்காணித்து வந்தனர். அவர்கள் எந்நேரமும் திருக்குரான் ஓதி வந்ததாக காவலர்களுள் சிலர் தெரிவித்தார்கள். இந்த காவலர்கள் அனைவரும் அன்னாரை மிகவும் அறிவிற் சிறந்தவராக போற்றியதுடன் தமது உள்ளத்தில் அவர்கள் மீது உயர் மதிப்பு வைத்திருந்தனர். சிறையில் கஷ்டத்திற்குரிய நாட்கள் கடந்து கொண்டிருந்த போது ஆப்கானிஸ்தானின் மன்னர் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன் முன் வரச் செய்து அந்த மனிதர் மீது மசீஹ் என்ற நம்பிக்கை வைக்காமல் இத்தகைய அழிவிலிருந்து தவிர்ந்து கொண்டால் தங்களுக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேட்டார். அதற்கு சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குரான் ஹதீஸின் அடிப்படையில் உண்மை என உணர்ந்த போதனையை நான் எவ்வாறு கைவிட முடியும்? உண்மையை மறுப்பதை காட்டிலும் மரணம் மிகச்சிறந்தது என்று பதிலளித்தார்கள். உண்மையில் இவர்களது சொல் செயல்பாடுகளின் அடிப்படையில் சாஹிப் ஜாதா
அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குற்றமற்றவர் என்றே மன்னர் நம்பினார். ஆனால் அதே சமயம் மௌலவிகளுக்கு மிகவும் அஞ்சினார். எனவேதான் அவர் சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 3 அல்லது 4 மாத காலம் வரை சிறையிலேயே இருக்கச் செய்து அவர்களை மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மீதான நம்பிக்கையை மாற்றிக்கொள்ளுமாறு தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார். மேலும் அவர்களை கண்ணியமான முறையில் விடுவிப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நன்கு ஆராய்ந்த பிறகு சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாதம் உண்மையானதாகும் என்றே பதிலளித்தார்கள். மேலும் எனது வாழ்க்கையை இந்த வழியில் இழக்க நேரிட்டாலும் எனது குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டாலும் நான் இம்மி அளவு கூட அதற்காக கவலையடைய மாட்டேன். உலகத்தை விட மார்க்கத்திற்கு தான் முன்னுரிமை அளிப்பேன், முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று ஆணித்தரமாய் தனது நிலையை தெளிவுபடுத்தினார்கள். சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களின் மார்க்கத்தின் மீதான மன உறுதியையும் அவர்களது தைரியத்தையும் அறிந்த காபுல் மக்களும் மன்னரும் அலாதி வியப்பில் ஆழ்ந்தார்கள். சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது வழிக்கு கொண்டு வருவதில் தோல்வி கண்ட மன்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஆயத்தமானார். அது குறித்து சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் எனது வாழ்க்கையை இந்த துன்பத்திலேயே இழக்க நேரிட்டாலும் எனது குழந்தைகளும் என்னுடன் சேர்த்து கொலை செய்யப்பட்டாலும் நான் அதற்காக இம்மி அளவு கூட கவலையடைய மாட்டேன். உலகத்தை விட மார்க்கத்திற்கு தான் முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று ஆணித்தரமாய் தனது நிலையை தெளிவுபடுத்தினார்கள். சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களின் மார்க்கத்தின் மீதான இந்த மன உறுதியையும் அவர்களது தைரியத்தையும் அறிந்த காபுல் மக்களும் மன்னரும் அலாதி வியப்பில் ஆழ்ந்தனர். 50,000க்கும் மேற்பட்ட சீடர்களை கொண்ட ஒரு மாமனிதர், 30,000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர், 50 வருடங்களுக்கும் மேலாக தமது செல்வாக்கால் புகழால் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர், தனது மார்க்க அறிவினால் அனுபவத்தால் அரசவையில் ஆளுமையை செயல்படுத்தி கொண்டிருந்த ஒரு மாமேதை, எவ்விதத்திலும் சிரமம் அவர்களை சூழ்ந்துவிடாது என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இப்படிப்பட்டதொரு கடுந்துன்பத்தை சகித்து கொண்டு இருப்பதை பார்ப்போரும் கேட்போரும் விந்தையாகவே எண்ணினர். கொள்கையின் மீது அவர் கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக நின்றார்கள். தனது வாழ்க்கையை, செல்வத்தை, குழந்தைகளை என வாழ்வில் அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராகிவிட்டார்கள். ஆனால் என் நிலையிலும் உண்மையை கைவிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை இவர்களின் மன உறுதி குறித்து கூறும்போது, அரசரின் முன்னால் சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த பதில் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால், காபுலின் மண்ணும் அதன் மக்களும் அவர்களின் வார்த்தைகளை ஒருபோதும் மறக்க முடியாது. காபுலின் மக்கள் தங்களது முழு வாழ்நாளிலும் இப்படிப்பட்ட மன உறுதியை ஒருபோதும் கண்டிருக்க மாட்டார்கள் என்றார்கள். கடும் பாரமிக்க சங்கிலிகளை சுமந்தவாறு கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்ட நிலையில், கழுத்தை நிமிர்த்த முடியாத கூனிய நிலையில் ஒரு சிறு அறையில் அடைபட்டு கிடந்தவாறு அந்த நன்மனிதரின் வாழ்க்கை கடுங்கஷ்டத்தில் கடந்து கொண்டிருந்தது. இப்போது 4 மாத சிறை வாழ்க்கை முடிந்துவிட்டது. மன்னர் சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறுதி வாய்ப்பு கொடுக்க தீர்மானித்தார். அதன்படி அரண்மனையில் உள்ள ஒரு பெரிய பொது அரங்கத்திற்கு சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். மன்னர் மீண்டும் அவர்களை ஞாபகப்படுத்தினார். நீங்கள் வாக்களிக்கப்பட்ட மசீகை நிராகரிப்பதாக இருந்தால் உங்களுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்றார் மன்னர். ஆனால் சாஹிப் ஜியாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ தனது மன உறுதியில் சிறிதளவும் மாறாத அதே நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். உண்மையை நிராகரிப்பது என்பது என்னால் இயலாத ஒன்று என்று அனைவர் முன்னாலும் பிரகடனம் செய்தார்கள். அவர்கள் தொடர்ந்து கூறினார்கள், நான் மௌலவிகளுடன்
வாதிக்க தயாராக இருக்கின்றேன். எனது கொள்கை தவறென்று நிரூபிக்கப்பட்டால் தாங்கள் கொடுக்கின்ற எந்த தண்டனையையும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று தைரியமாய் சொன்னார்கள். இதை ஏற்றுக்கொண்ட மன்னர் காபூல் நகரின் பிரம்மாண்ட பள்ளிவாசலில் வைத்து சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மௌலவிகளுக்கும் இடையே ஒரு விவாதத்திற்கு ஏற்பாடு செய்தார். விவாத நாளன்று பள்ளிவாசலில் ஏராளமான மக்கள் திரண்டனர். சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கை கால்களுக்கு விலங்கிடப்பட்ட நிலையில் காவலர்கள் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வந்து விவாத களத்தில் நிறுத்தினர். இப்போது விவாதம் தொடங்கப்பட வேண்டும். ஒரு தரப்பில் அந்நாட்டின் பிரசித்தி பெற்ற முன்னணி முஃப்திகளும் மௌலவிகளும் ஏற்கனவே அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு இந்த குழுவுடன் சுமார் 80 உதவியாளர்கள் தேவையான ஆதாரங்களை எடுத்துக் கொடுப்பதற்காக உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தனர். மறுதரப்பில் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் மட்டும் தன்னந்தனியாக இருந்தார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடன் இருந்தான் என்ற நிலையில் விவாதம் நடந்தது. விவாதத்தில் கலந்து கொண்டோர் கூறினர், விவாதங்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாகவே நடந்தன. நேரடி பேச்சுவார்த்தை மூலம் எவ்வித விவாதமும் நடக்கவில்லை. விவாதம் காலை 7 மணிக்கு துவங்கி பிற்பகல் 3 மணி வரை இடைவிடாது நடந்தது. ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்தன்மை, ஜிஹாது, ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணம் உட்பட இன்னும் பல தலைப்புகளில் விவாதம் நடந்தது. விவாதத்தின் போது 8 காவலர்கள் உருவிய வாளை சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களின் கழுத்தருகே வைத்தவாறு கண்காணித்து வந்தனர். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த கேள்வியும் கேட்கவிடக்கூடாது என்ற கட்டளை அங்குள்ள மௌலவிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. மௌலவிகள் மட்டுமே அனைத்து கேள்விகளையும் எழுப்பினர். அவர்கள் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வாக்களிக்கப்பட்ட மசீஹாக தம்மை வாதிக்கும் நபரை பற்றி தங்களது கருத்தென்ன என்று கேட்டனர். அதற்கு சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த நபர், அதாவது ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓர் உண்மையாளர், திருக்குரானின் போதனைகளின்படி அவரே இந்த காலத்தின் சீர்திருத்தவாதி ஆவார் என அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்டுள்ளான் என்று பதிலளித்தார்கள். மேலும் நான் ஹசரத் மிர்சா குலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரில் சந்தித்துள்ளேன். அவரை போன்று ஒரு மனிதரை நான் என் வாழ்வில் இதற்கு முன்னர் சந்தித்ததில்லை. எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி அவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆவார் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் அடாவடித்தனம் பண்ணுவதற்கென்றே ஆயத்தமாய் இருந்த மௌலவிகள் கூக்குரலிடத் தொடங்கினர். நீரும் காஃபிர், நீர் காஃபிர், அவரும் காஃபிர் என கத்தினர். இவற்றை பார்த்து கொண்டிருந்த சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஞ்சா நெஞ்சுடன், நீங்கள் அனைவரும் 2 இறைவனை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இறைவனுக்கு அஞ்சி ஆக வேண்டும் என்பதைப் போல் நீங்கள் மன்னருக்கும் அஞ்சுகின்றீர்கள். ஆனால் எனது இறைவன் ஒருவனே, எனக்கு மன்னரை குறித்து எந்த அச்சமும் இல்லை என்று தனது பதிலை பதிவு செய்தார்கள். பின்னர் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா இல்லையா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், திருக்குரான் ஹசரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரணித்து விட்டதாக கூறுகின்றது. அவர் மீண்டும் திரும்பி வர மாட்டார் என்ற உண்மைக்கு அது சான்றளித்துள்ளது என்றார்கள். இதை கேட்டதும் மௌலவிகள் அன்னாரை சபிக்கத் தொடங்கினர். இவர் உண்மையிலேயே காஃபிர்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என கூச்சலிட்டனர். டாக்டர் அப்துல் கனி என்பவர் விவாதத்திற்கு நடுவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொடிய விரோதியாக அங்கு செயல்பட்டார். விவாதத்தின் போது பரிமாறப்பட்ட ஆவணங்கள் எதுவும் அரசியலிடத்து காண்பிக்கப்படக்கூடாது. மாறாக சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்கள் விவாதத்தில் தோல்வியடைந்து விட்டார்கள் என்று மட்டும் அரசியலிடத்து அறிவித்தால் போதுமானது என்று அனைத்து மௌலவிகளுடன் சேர்ந்து கொண்டு இந்த நடுவர் தீர்மானம் செய்தார். அதன் அடிப்படையில் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை, கொள்கை பொய்யானதாகும். எனவே
மௌலவிகள் அவருக்கு காஃபிர் ஃபத்வா கொடுத்து விட்டனர் என்று மட்டும் மன்னரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். ஒருவேளை சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவாதத்தில் அளித்த பதில்களை பொதுமக்கள் பார்க்க நேரிட்டால் மக்களின் கவனம் அஹ்மதியத்தின் பக்கம் திரும்பிவிடும் என்பது மௌலவிகளுக்கு நன்கு தெரியும். எனவே விவாதத்தில் பரிமாற்றம் செய்யப்பட்ட ஆவணங்கள் எதுவும் மன்னரிடம் வழங்கப்படக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்தனர். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாதங்கள் அனைத்தும் திருக்குரான் நபிமொழியின் அடிப்படையில் அமைந்திருந்தது. எதிர்த்தரப்பில் இருந்த மௌலவிகளிடம் சில மேற்கோள்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த மௌலவிகளால் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாத விவாதத்தில் தோற்கடிக்க முடியவில்லை. ஏனென்றால் மௌலவிகளிடம் அவர்களை போன்ற சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் அவர்களை போன்ற அறிவும் ஞானமும் இருக்கவில்லை என்று விவாதத்தை கண்ணால் கண்டவர்கள் சாட்சியம் அளித்தனர். காபூல் நகரில் நீதிபதியாகவும் முஃப்தியாகவும் இருந்தவர்தான் விவாதத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் உட்பட அனைவரும் மௌலவிகளின் திருக்குரான் ஞானம் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் மந்தமாக இருந்தது என்று ஏற்றுக்கொண்டனர். எனினும் விவாத நிகழ்வுகளை மன்னருக்கு தெரிவிக்காமல் மன்னர் தீர்ப்பளிக்கின்ற வகையில் மௌலவிகள் தாம் முடிவு செய்த விஷயத்தை மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தனர். அதன்படி விவாதம் முடிந்ததும் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலைமோதும் மக்கள் கூட்டத்தின் நடுவே மன்னரின் கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டு மன்னரின் முன் நிறுத்தப்பட்டார். மௌலவிகள் ஏற்கனவே தீர்மானித்தபடி மன்னருக்கு அனைத்து தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. மன்னர் இப்போது சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று திரளாக கூடியிருந்த அரசவை எதிர்பார்த்து காத்திருந்தது. விவாதம் முடிந்ததும் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலைமோதும் மக்கள் கூட்டத்தின் நடுவே மன்னரின் கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டு மன்னரின் முன் நிறுத்தப்பட்டார்கள். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொடிய எதிரியாக திகழ்ந்த மன்னரின் சகோதரர் நஸ்ருல்லா கானுடன் இணைந்து மௌலவிகளின் கூட்டமும் மக்கள் பெருங்கூட்டமும் அரங்கினில் நிரம்பி இருந்தது. தீர்ப்பு என்ன என்று மன்னர் கேட்டார். ஏற்கனவே திட்டமிட்டபடி மௌலவிகளும் அவர்களுடன் இணைந்த மற்றவர்களும் ஒருவரையொருவர் முந்திக் கொண்டு கத்த ஆரம்பித்தனர். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்றும் அவர்கள் ஒரு காஃபிர் என்றும் கூச்சலிட்டனர். பின்னர் மன்னர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், மௌலவிகள் உங்களை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்துள்ளனர், உங்களை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளனர். நீங்கள் இப்பொழுது வருத்தம் தெரிவித்தாலும் நீங்கள் தண்டனை பெறுவதிலிருந்து மன்னிக்கப்படலாம் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து நஸ்ருல்லா கான் மௌலவிகளின் ஃபத்வாவை மக்களுக்கு படித்து காட்டினார். மேலும் அவர் மக்களை நோக்கி, நீங்கள் அமைதியாக இருங்கள், மன்னர் மௌலவிகளின் தீர்ப்புக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டார், அவர் முஃப்திகளின் கருத்துப்படியே செயல்படுவார் என்றார். மன்னர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சற்று கூடுதல் நேரம் கொடுப்பது அவர் வருத்தம் தெரிவிப்பதற்காக மட்டும்தான் என்றார். அதாவது சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியும் கொலை செய்யப்படுவார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். அவை ஒத்தி போடப்பட்டது. படிப்படியாய் கூட்டம் கலைந்து சென்றது. சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் சிறையினுள் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிற்று அறையினுள் இருந்தபோது அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அதாவது, எங்கள் இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டியதன் பின்னர் எங்கள் உள்ளங்களை கோணலாக்காதிருப்பாயாக, எங்களுக்கு உன்னிடமிருந்து அருளை வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே வாரி வழங்குபவன் ஆவாய் என்பது
அந்த துவாவின் பொருளாகும். அடுத்த நாள் 1903 ஆண்டு ஜூலை 14 திங்கட்கிழமை காலையில் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அரசவை முன் கொண்டு வரப்பட்டார்கள். பெருங்கூட்டம் ஏற்கனவே திரண்டிருந்தது. மன்னர் மீண்டும் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வருத்தம் தெரிவிக்குமாறும் மன்னிப்பு வேண்டுமாறும் கேட்டுக்கொண்டார். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாகவே தாம் ஏற்றுக்கொண்ட உண்மையை விட்டு விடுவேன் என்ற நம்பிக்கை மன்னருக்கு என் மீது இருக்க வேண்டாம் என்பதை மிக உறுதியோடு எடுத்து வைத்து தனது நிலைப்பாட்டை அவையில் பிரகடனப்படுத்தினார்கள். சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது நம்பிக்கையை மறுபரிசீலனை செய்வதற்கு மன்னர் மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்கின்றார் என்பதையும், ஆனால் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது கொள்கையில் மிகவும் உறுதி பூண்டுள்ளதையும் அங்கிருந்த மக்கள் அறியவே செய்தனர். மார்க்க நம்பிக்கையை கைவிடுவதற்கு பதிலாக உயிரை விட்டு விடுவதையே அவர்கள் மேலாக கருதினர் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. இறுதியாக மன்னர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அச்சமற்ற உறுதியை கண்டு தனது முயற்சியில் அயர்ந்து தளர்ந்து கோபமடைந்து தீர்க்கமான ஒரு முடிவை எழுத ஆரம்பித்தார். அதில் மன்னர் மௌலவிகளின் ஃபத்வாவை மேற்கோள் காட்டி சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காஃபிற்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினார். பின்னர் அந்த காகிதத்தை சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கழுத்தில் தொங்கவிடச் செய்தார். பின்னர் அன்னாரின் மூக்கினுள் கயிறை கட்டி கல்லெறிந்து கொள்ளும் இடத்திற்கு அவரை இழுத்துச் செல்வதற்கு ஏதுவாக அவரது மூக்கில் உடனடியாக துளையிட கட்டளையிட்டார். எனவே ஒரு பாவம் அறியாத அந்த மாசற்ற மகானின் மூக்கில் துளையிடப்பட்டது. வலியிலும் வேதனையிலும் அவரை பெரும் கஷ்டத்தில் ஆழ்த்தி மூக்கின் வழியே கயிறை செலுத்தி இழுத்துச் செல்ல தயாராகினர். கல் நெஞ்சிக்காரர்களும் கலக கூட்டமும் மறுமை என்று ஒன்று இருக்கிறது என்பதை அடியோடு மறந்தவர்களாக அன்னாரது தண்டனை குறித்து ஆரவாரமும் பரிகாசமும் செய்தவர்களாக, அன்னாரின் சோதனையையும் வேதனையும் கண்டு மகிழ்ந்தவர்களாக அவர்களை கல்லெறிந்து கொள்ளும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஆப்கானிஸ்தான் மண்ணிலே முடிசூட்டும் தகுதி பெற்ற அரசர்களுக்கு முடிசூட்டிய இந்த பேரரசரான சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மணிக்கட்டை சுற்றிலும் இரும்பிலால் ஆன கைவிலங்கு பூட்டப்பட்டது. மூக்கின் வழியே கோர்க்கப்பட்ட கயிறானது இதயமற்ற மனித கும்பலின் கைகளில் கொடுக்கப்பட்டு வீதி வழியே இழுத்துச் செல்லப்பட்டார்கள். எனினும் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனிடம் திருப்தி கொண்டவர்களாக ஷஹாதத்தின் பானத்தை அருந்துவதற்காக விரைந்து முன்னேறி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மௌலவி ஒருவர் கேட்டார், இவர் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று. அதை செவியேற்ற சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் காண்கின்ற இந்த கைவிலங்கு உண்மையில் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தின் ஆபரணங்களாகும். என்னை கல்லால் எரிந்து கொல்லப்படும் அந்த இடத்தை நான் இப்போது காண்கின்ற போதிலும் விரைவில் நான் எனது இறைவனை சந்திக்க இருக்கின்றேன் என்பதில் மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று பதிலளித்தார்கள். ஆப்கானிஸ்தான் மன்னரும் அமைச்சர்களும் முஃப்திகளும் மௌலவிகளும் அரசவை அதிகாரிகளும் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதி வழியே இழுக்கப்பட்டு வருவதை பார்த்து கொண்டே கல்லெறிந்து கொள்ளும் இடத்தை வந்தடைந்தனர். தண்டனையை நேரில் பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காபூலில் இருந்து வந்திருந்தனர். புகழ்பெற்ற காபூலின் கோட்டைக்கு தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு புராதன கபரிஸ்தானில் ஒரு குழி தோண்டப்பட்டது. சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த குழியினுள் இறக்கி நிற்க வைத்தார்கள். கழிக்கப்பட்ட பொருட்களையும் கசடுகளையும் மணல் கற்களையும் கொண்டு குழிகளை நிறைத்தனர். அவர்களது கால்களை தாண்டி முதுகு வரை மூடப்பட்டாகிவிட்டது. பின்னர் மன்னர் சாஹிப்ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மீண்டும் ஒரு முறை கூறினார், இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இப்பொழுது நீங்கள் அந்த காதியானி மசீகை நிராகரித்து விட்டால் நான் உங்களை விடுதலை செய்து விடுவேன். உங்கள் மீதும் உங்கள் மனைவி மக்கள் மீதும் கருணை காட்டுவேன் என்றார்.
மரணம் முடிவாகிவிட்டது. நொடிகள் எண்ணப்படுகின்றன. பாதி உடல் பூமியில் புதையுண்டு கிடக்கிறது. கல்மனதுடன் கல்மாரி பொழிய மன்னரின் கட்டளையை எதிர்பார்த்து மக்கள் கும்பல் தயார் நிலையில் நிற்கின்றது. இந்த நிலையிலும் மன்னரின் அனுதாபத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் தனது மார்க்கத்தை விட்டு கொடுக்காத விற்றுவிடாத அந்த அப்பாவி அடியார் மறுமைக்கு தயாராகியவராக தன் பதிலை தந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், உண்மையை என்னால் எவ்வாறு கைவிட இயலும்? எனது வாழ்க்கை, எனது மனைவி, எனது மக்கள் ஆகியவற்றுக்கு என்னதான் மதிப்பு இருக்க முடியும்? இவைகளுக்காக நான் எனது மார்க்கத்தை விடவா முடியும்? நான் நிச்சயமாக அத்தகைய செயலை செய்ய மாட்டேன். உண்மைக்காக நான் எனது உயிரை துறக்க தயாராக இருக்கின்றேன் என்று நிறைவாக தனது சத்தியத்தை, தனது நிலைப்பாட்டை சொல்லி முடித்தார்கள். இறுதியாக இந்த பதிலை கேட்டதும் எழுதப்பட்ட தீர்ப்பு உடனடியாய் அமுலுக்கு வந்தது. அங்கிருந்த நீதிபதி சாஹிப்சாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது முதல் கல்லை எறிந்தார். அதனைத் தொடர்ந்து வீணரான மன்னன் அடுத்த கல்லை எறிந்தான். பின்னர் எல்லா திசைகளிலிருந்தும் கற்கள் மழை போல் அன்னார் மீது வந்து விழத் தொடங்கின. ஆயிரக்கணக்கான கற்கள் அவர்கள் தலை மீது எரியப்பட்டு மளமளவென விழுந்து குவிந்தன. பெரும் பெரும் குண்டுக்கற்களும் அவர்கள் மீது வீசி எறியப்பட்டு அவை அவர்களது உடலை முழுவதுமாக மூடி அவை பெரும் குவியலாக காட்சியளித்தன. இதன் விளைவாக அவர்களின் ஆன்மா எல்லாம் உள்ள இறைவனின் விருப்பப்படி அவர்களை விட்டும் பிரிந்து சென்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லி.